ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு போகலாம். ஜஸ்ட் என்னுடைய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நான் ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் புதுசாக ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக், ஆட் நியூ ஐட்டம், அண்ட் வெப் ஃபார்ம், விஷுவல் சி ஷாப், அண்ட் இதுக்கு நான் டிஃபால்ட் டாட் எக்ஸ்பிஎக்ஸ் அப்படின்னு இதுக்கு பேர் கொடுத்துட்றேன். அண்ட் நம்ம நார்மலான வெப்சைட்டில் இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் பேஜ் இருக்கும் இல்லையா? ஸோ வெப் டிசைனிங்கில் இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் ஆர் பிஹெச்பினா ஏஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட் டாட் எக்ஸ்பிஎக்ஸ் இதுதான் ஃபஸ்ட் பேஜ். அண்ட் நான் இதுக்கு பிளேஸ் கோட் இன் செப்பரேட் ஃபைல்ஸ் கொடுத்துட்றேன், ஏன்னா இதுதான் ஒரு குட் ப்ராக்டிஸ். அண்ட் செலக்ட் மாஸ்டர் பேஜ் இப்போதைக்கு நமக்கு வேண்டாம், இன்னும் நம்ம மாஸ்டர் பேஜ் க்ரியேட் பண்ணல. என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் க்ரியேட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஆட் இட். அண்ட் இந்த இடத்துல நம்ம ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம், ஒரு HTML டேபிள். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க டூல்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது இதோட இம்பார்ட்டன்ஸ், இதோடைய டிஃப்ரென்ஸ், இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த பட்டனை எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி என்னுடைய பேஜில் போடுறேன். போட்ட உடனே எனக்கு சம் கோட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகுது. அண்ட் இந்த கோடில் பார்த்தீங்கன்னா ஐடி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த ஐடினா என்ன? ஸோ இந்த ஐடி தான் இந்த பட்டனுடைய நேம். இந்த பட்டனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஐடி தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஐடி மீன்ஸ் ஐடென்டிஃபிகேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட ப்ரௌசரில் நம்மளோட ஸ்க்ரீனில் ஒரு 10 பட்டன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 பட்டன் நான் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த 3 பட்டனையும் நான் டிசைன் வியூவில் பார்க்குறேன். ஸோ 3மே ஒரே மாதிரி இருக்குது. பட் இந்த 3த்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. 3மே தனித்தனியான ஒரு கேரக்டரை கொண்டது. நான் சோர்ஸ் வியூக்கு வரேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 3த்துக்கும் தனித்தனி பேர் இருக்கும். பட்டன் 1, பட்டன் 2, பட்டன் 3. அண்ட் இந்த 3 ஐடியும் சேமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, சேமாகவும் இருக்காது. அண்ட் இந்த ஐடி தான் இந்த பட்டனோட நேம். இன் ஃபியூச்சர் நம்ம ஒரு பட்டனையும் ஒரு ஈச் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஒரு கண்ட்ரோலுக்கும் இந்த மாதிரியான ஐடி இருக்கும். ஸோ அதுதான் நேம். அந்த நேம் வச்சு தான் அந்த பர்டிகுலர் கண்ட்ரோலை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இன் ஃபியூச்சர் நம்மளுக்கு இந்த ஐடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் ஐடிக்கும் டெக்ஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நான் சொல்லி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட், ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு பட்டனை. ரைட் ஹேண்ட் சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பேனல் இருக்கும். ப்ராப்பர்ட்டி என்னோட சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரருக்கு கீழே இருக்கும் இது ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த பட்டனுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே இங்கே தான் லிஸ்ட் அவுட் இருக்கும். அதாவது இந்த பட்டனுடைய பேக்ரவுண்ட் கலர், இந்த பட்டனுடைய பார்டர் எப்படி இருக்கணும், இந்த பட்டன் எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும், எவ்வளோ வெத்தில் இருக்கணும், இந்த பட்டனுக்கு உள்ள பட்டன் ஒரு டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய ஃபாண்ட் கலர், ஃபாண்ட் ஸ்டைல், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம இங்கே ஈஸியாக சூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபாண்ட், இந்த பட்டனுக்கு உள்ளே எழுதியிருக்க அந்த ஃபாண்ட் அதை நான் கொஞ்சம் மாற்றுறேன். அதை நான் போல்ட் ஆக்குறேன். நான் இங்கே போல்டை சூஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய பட்டனில் சேஞ்சஸ் தெரியும். அண்ட் இதை நான் இட்டாலிக்காக மாற்றுறேன். அண்ட் அதோடைய சைஸை கூட நான் ஸ்பெசிஃபை பண்ணலாம், லார்ஜ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பட்டன் கொஞ்சம் பெருசாக இருக்கு. அண்ட் கீழே வந்தீங்கன்னா ஐடி 3, ஸோ இந்த பட்டனோட நேம். ஸோ நீங்கள் இப்போ ஞாபகம் வச்சுக்கிறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் ஐடி. ஐடினா அந்த பட்டனுடைய நேம். அந்த பட்டனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஐடி தான் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பட்டன் 3 இருக்கு. அண்ட் டெக்ஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும், ஸோ அதை கண்டுபிடிக்கலாம், டெக்ஸ்ட். ஸோ ஐடின்றது அந்த பட்டனோட நேம், அண்ட் டெக்ஸ்ட்டுன்றது அந்த பட்டன் மேலே என்ன விசிபிளாக இருக்குது அது. ஸோ நான் இந்த இடத்துல போயிட்டு சப்மிட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நான் டேப் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய சேஞ்சஸ் அங்கே ஆயிருக்கும் என்னுடைய பட்டனில். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பட்டனில் இப்போ சப்மிட் அப்படின்னு இருக்கு. அண்ட் அதுக்கு காரணம் இந்த டெக்ஸ்ட். ஸோ அந்த டெக்ஸ்ட்டில் என்னெல்லாம் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ அது நம்மளோட பட்டனை பார்க்கும்போது அந்த பட்டன் மேலே இருக்க அந்த டெக்ஸ்ட்டில் விசிபிளாக இருக்கும் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இங்கே நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பேக் கலர்,
அந்த பட்டனுடைய கலரை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கே நிறைய ஐடியா கிடைக்கும். ஒரு பர்டிகுலர் கண்ட்ரோலை பற்றின பர்டிகுலர் டூலில் உடைய ப்ராப்பர்ட்டிஸில் இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நம்ம இதை வந்து இந்த அளவுக்கு லுக்காக செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ இது பட்டனுக்கு மட்டும் கிடையாது, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க டூல்ஸ் எல்லாத்துக்குமே இதே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராப் டவுன் லிஸ்ட், ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி என்னுடைய ஸ்க்ரீனில் போடுறேன். அண்ட் இதை கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பட்டனில் காமிச்ச எல்லா ப்ராப்பர்ட்டியும் இதுக்கும் இந்த ஒரு கண்ட்ரோலுக்கும் காமிக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எல்லா டூல்ஸ்க்கும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி அந்த கண்ட்ரோல்ஸை நம்ம அழகாக காமிக்கலாம். அண்ட் நம்ம அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.